அகராதியை எடுத்து துலுக்காணம் அப்படியே என்று என்ன அர்த்தம் என்று பார்த்தோமானால் அதற்கு ஒரு பெரிய பழங்கதை இருக்கிறதாக தெரிய வருகிறது. அகராதி என்ன கூறுகிறது? துலுக்காணம் என்றால் துருக்க தேசத்துடைய சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் அப்படி என்று கூறுகிறது. இந்த துருக்கான தேசம் அப்படி என்பது எது? இப்பொழுது இருக்கிற டர்க்கியா? அதுதான் கிடையாது. ஒரு காலத்தில், அதாவது 10வது 11வது நூற்றாண்டில் துருக்கான தேசம், துருக்க தேசம் என்பது மத்திய ஆசியாவில் இருந்த ஒரு பகுதி. இப்பொழுதும் நீங்கள் கசக்கிஸ்தானுக்கு சென்றீர்களானால் அங்கே துர்க்கிஸ்தான் அப்படி என்று ஒரு இடம் பார்க்கலாம். அந்த காலத்தில், அதாவது 10வது 11வது நூற்றாண்டில் அந்த பகுதிகளிலிருந்தெல்லாம் வியாபாரத்திற்காக இந்தியாவுக்கு வந்து கொண்டிருந்தார்கள். அதனால் வடமொழியிலும் இந்த இடத்திற்கு துருக்க தேசம் என்று பெயர், தமிழில் அதுவே துலுக்க தேசம் என்று பெயர். 7வது நூற்றாண்டிலிருந்து இந்த பகுதியெல்லாம் பெரும்பாலும் இஸ்லாமியர்கள் இருந்ததனால இவர்களுக்கும் அதே பெயர் கொடுக்கப்பட்டு இப்பொழுதும் தமிழில் இஸ்லாமியர்களுக்கு துலுக்கர்கள் என்ற ஒரு பெயர் உண்டு.